வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. வயசானவங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க சாதாரண குடும்பம் தான். அவங்க ஒரு பக்கத்தில் கிராமத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. பையனுக்கும் கல்யாணம் ஆகிடுது. அவங்க பொருளாதாரத்தை அவங்களுக்கு உண்டானதை ஈட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு தடவையும் அந்த பெண்ணுக்கு தீபாவளி, பொங்கல், அது மாதிரி விழாக்கள், அவங்க ஊரில் திருவிழா நடக்கும்போதெல்லாம் போய் அவங்களுக்கு சீர் செய்வாங்க. துணியெல்லாம் எடுத்து கொடுத்து, பொருள்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்குவாங்க. இப்படியா இருந்தது. அப்புறம் திடீர்னு அந்த கணவன் மனைவி ஒருத்தரும் கொஞ்சம் காலத்தில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அவங்களுடைய மகனுடைய மனைவி, மகளுடைய கணவர், இவங்க தஞ்சையாக இருந்துகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் திருவிழா வருது. திருவிழா வரும்போது அந்த மகள் போயிட்டு திருவிழா வருது என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லணுமில்ல, அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவருக்கு ரொம்ப பொருளாதாரம் அதிகமாக இல்லை. இது பண்ணால் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு, தங்கையோட குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொடுக்கணும். அதுக்கு உண்டான போதுமான பொருளாதாரம் அவர்கிட்ட இல்லை. சரி என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாரு. சரி முடிஞ்சால் செய்வோம்லாம் விட்ருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் மனைவி, பையனுடைய அந்த பொண்ணுடைய அண்ணனுடைய மனைவி வந்து, ஏங்க என்ன நீங்கள் மட்டும் சும்மா இருக்கீங்க, உங்கள் தங்கச்சி ஊரில் திருவிழா வருது, வருஷம் அவங்க அம்மா அப்பா இருக்கும்போது கொண்டு போய் ட்ரெஸ்லாம் கொடுப்பீங்க, இந்த வருஷம் நீங்கள் மட்டும் கொடுக்கலன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையே, நம்மகிட்ட எதுவும் பணம் இல்லை, நானும் இங்கே கேட்டு பார்த்தேன், எதுவும் இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது முடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வருவார். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, காதில் இருக்கிற நகையை கட்டி கொடுத்து, இந்தாங்க இதை கொண்டு போய் அடகு வச்சுட்டு வாங்க, அடகு வச்சுட்டு பணத்தை வாங்கிவாங்க, ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க போவாங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு அந்த கணவர் இருக்கிற அவர் வந்து அவங்களுடைய தங்கை வீட்டுக்கு போவார். அந்த நேரத்தில் அந்த தங்கை இதில் ஒருத்தவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன உங்கள் அப்பா அம்மா இந்த வரைக்கும் ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க, இப்போ திருவிழா வருது, உனக்கு எதுவும் வரலையா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அந்த பொண்ணு, இல்லை எங்கள் அண்ணனும் கஷ்டப்படுறாரு, நான் வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது, அதனால் நான் எதுவும் எதிர்பார்க்கல, அவங்க வரமாட்டாங்க, வந்தாலும் வராட்டியும் பரவாயில்ல, அதனால ஒன்றும் இது இல்லை, நான் எங்கள் கணவர்கிட்ட சொல்லி ஏதாவது சின்னதாக குறைஞ்ச விலையில் ஒரு ட்ரெஸ் எடுத்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அதை கேட்டுக்கிட்டே அவங்க அண்ணனும் அண்ணியும் வருவாங்க. வந்து அவங்கள ஆச்சரியப்படும்படி அந்த சீர்வரிசையை கொடுப்பாங்க. அந்த பெண் வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுவாங்க. இருந்தாலும் ஏன்னா இந்த மாதிரி கஷ்டத்தில் இப்படி பண்ணுறிய அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, நான் கூட கொஞ்சம் விட்டுலான்னு தான் நினச்சேன், உங்கள் அண்ணி தான் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நகையை கொடுத்து பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ அவங்க ரொம்ப பெருமிதமாகிடுவாங்க. 2 பேருமே இப்போ அந்த அண்ணனுடைய மனைவியும் அவரோட தங்கையும் வந்து ரொம்ப பாசத்தில் இப்படி தான் வாழ்க்கையில் வந்து பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அப்படியே விட்டுறக்கூடாது. ஆண்கள் வந்து அவங்கள விழாக்களில் சொந்தங்கள் எப்பப்பெல்லாம் விழாக்கள் வருதோ அப்போல்லாம் அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்சமாவது ஏதாவது அவங்களால் முடிஞ்சதை செய்தால் தான் உறவுகள் நல்லா நிலைக்கும்ன்றது தான் அந்த கதையோட சுருக்கம். நன்றி, வணக்கம்.